வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் பக்கோடா எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாங்கிற பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சிக்கன் பக்கோடா செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கிலோ சிக்கனை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கிறேன். கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 எலுமிச்சை பழத்தை இதில் புளிஞ்சு சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வடிகட்டிட்டு அதோட சாறை மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலா நல்லா கோட் ஆகிடுச்சு சிக்கன் கூட. இப்போ இது 1 மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும். இப்போ 1 மணி நேரம் போல் சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ பாருங்கள், இது இப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு சிக்கனில் அந்த மசாலாலாம் பிரியாமல் நமக்கு கரெக்டாக கிடைக்கும் சிக்கன் பக்கோடா. இப்போ பாருங்கள், அந்த பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிடுச்சு. சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி மீதமுள்ள சிக்கனையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். டேஸ்டான சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.